கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 10/3/2026 செவ்வாய்க்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். Jesus grew in wisdom and stature and favor with God and men. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஞானத்திலும் கல்வியிலும் மனுஷ தயவிலும் தெய்வ பக்தியிலும் விருத்தி அடைந்தார் என்று வேதம் சொல்கிறது. இந்த வார்த்தைகளை குறித்து சில நிமிடங்கள் மாத்திரம் ஆண்டோடைய வார்த்தை தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஆண்டவர் விருத்தி அடைய செய்கிற ஆண்டவராகத்தான் இருக்கிறார். அதற்கு ஆண்டவரையே உதாரணமாய் வைத்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தெய்வ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைய செய்த ஆண்டவர். இந்த ஜெபத்தை என்னோடு கூட கேட்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை எல்லா விதத்திலையும் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தெய்வ கிருபையிலும் மனுஷ தயவிலும் வளர்ந்து பெருகுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். யோபு 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். நம்முடைய ஆண்டவர் ஞானத்திலும் மனுஷ தயவிலும் தெய்வ பக்தியிலும் விருத்தியடை செய்யவும், தொடர்ந்து ஆண்டவர் சகல காரியங்கள் வளர்ந்து பெருகினது போல தம்முடைய மக்களாகிய நம்மையும் எல்லா விதத்திலையும் வளர்ந்து பெருக செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. எங்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை வளர்ச்சியடை செய்து ஆசீர்வதிக்கக்கூடிய ஆண்டவர், தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி மறைத்து பாதுகாக்கக்கூடிய ஆண்டவர், அநேகருக்கு என்பதாக இன்னும் உயர்த்தப்பட்டிருக்க மேன்மைப்படுத்தப்பட்டிருக்க ஆசீர்வாதத்தை அனுபவிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். நசனாகிய இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமான். நேற்று கேள்வியும் பதிலும். அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். யாரிடத்தில் சொன்னது? பவுல் தேவனை விசுவாசித்து பின்னர் மறுதலித்து போனவர்களுக்கு சொல்லப்பட்டது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த நாளுக்கான கேள்வி, என் ஆண்டவனுடைய ஞானம் தேவதூதனுடைய ஞானத்தை போல் இருக்கிறது. யாரிடத்தில் சொன்னது?